நான் உங்கள் நண்பன் குட்டி. எங்களின் முதல் பிரியாணி பயிற்சி வகுப்பு ஆரம்பம். என்ன பண்ண போறீங்க? பாதாம் பால் ரெடி பண்றோம். பாதாம் பால் ரெடி பண்றீங்க கஸ்டமர்களுக்கு இல்லண்ணா, ஃபாலோவர்ஸ்ல வந்தவர்களுக்கு இம்மா நல்லா நம்ம நேர வீடியோ தான் பார்த்தாங்க. இன்னைக்கு இந்த பாதாம் பாலுக்கு மில்க் மேட் இல்ல, ஸ்வீட்னாலே மில்க் மேட் தானே அடையாளம். இதை நம்ம சொல்லிடுவோம். இன்னைக்கு கொஞ்சமா ஊத்துனா 1 லிட்டர் பால் போதுண்ணே. வளர்ந்து ஒரு மாஸ்டர்ல எல்லாம் மாஸ்டர் தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு நல்லா சொல்லி கொடுப்போம். பால் காய்ச்சி எல்லாம் குடிச்சிட்டாங்க. சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி கொடுண்ணா. சரி, ஓகேண்ணா, சொல்லி கொடுண்ணா. எடுத்துக்கிறேன். ஓகே, நன்றி அண்ணா. பக்கத்தில் இந்த கடை மூடி இருக்கும்போது எல்லாம் இங்கே வியாபாரம் பண்ணாங்கண்ணே. நம்மளால இவங்க வியாபாரம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதாவது மாஸ்டர்னா என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு மாஸ்டர்கிட்ட போனாலுமே அவங்க அளவு வச்சே செய்ய மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணால் போங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய உண்மை. மாஸ்டர் வேறு, ஒரு கற்றுக்கிட்டு பிரியாணி செய்கிறது வேறு. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு படி கணக்கு, கை கணக்கு, ஒரு பாத்திர கணக்கு. ஏன்னா இப்படி தான் அந்த சமையலோட முறை வருது. அப்போது சமையலுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து இட்லி வியாபாரம் பண்ணுவாங்கண்ணா. அப்போது நான் வேலை செய்யும் போது நான் பிரியாணி செய்யணும் ஒரு ஆசை. எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க. நான் ஒரு அரிசியில் செய்யும் போது தண்ணி அளவே தெரியாது. நான் ஊற்றி 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 செஞ்சு பாதி தீஞ்சு போச்சு, பாதி வேகலை. எனக்கு அங்கே தான் ஒரு பிரியாணிக்கு ஒரு சமையலுக்கு ஒரு அளவு இருக்குதுன்னு எங்கள் அம்மா சொன்னது தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம். ஏன்னா நான் ஒரு தவறு செஞ்சேன். அந்த தவறு நீ செய்யக்கூடாது, நீ போன்னு சொல்லியிருந்தா அது வந்து அன்னையோட என்ன முடிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குடா, அந்த அளவோடு செஞ்சால் தான் அது வரும்னு சொன்னது தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகமே. பிரியாணி பயிற்சி முடிஞ்சு கோல்டன் கிரெயின் பாஸ்மதி அரிசி சூப்பராக மாஸ்டர் எடுத்து போடுங்க. என்ன மாஸ்டர் அப்படியே குச்சி குச்சா லென்த்தியாக கொட்டுது? பாஸ்மதி கிரெயின் கோல்டன் கிரெயின் அரிசி செஞ்சா இந்த மாதிரி தான் சாப்பாடு. ஹோட்டல்ல சென்னையில ரொம்ப ஃபேமஸா போகுது மாஸ்டர் பிரியாணி. கோல்டன் கிரெயின் அரிசியில, பாஸ்மதி அரிசியில சிறப்பாக பண்ணோம். சூப்பரா செஞ்சு ட்ரைனிங் கிளாஸை முடிச்சு பிரியாணியை கொடுத்துட்டு இருக்கோண்ணா. சரி, சொல்லி கொடுண்ணா. பிரியாணி சூப்பரா சாப்பிடும். ஐயோ அப்பா, பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லு. சூப்பர் சொல்லி கை கட்டியா? நீ சாப்பிட்டியா? பிரியாணி சாப்பிட்டியா? சரி, ஓகே. அப்போது இங்கே எல்லா விஷயமே அரிசி தான் அந்த ஆத்தனிக்கை பிரிக்குது. ஃபஸ்ட்டு இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அரிசி சரியாக இருந்தால் தானே பிரியாணி நல்லாயிருக்கும்.